வணக்கம். இந்த வீடியோவில் வந்து இந்திய பிரிவினை விளைவுகள் பார்க்கலாம். இந்திய பிரிவினை பார்த்தோம்னா வந்து பஞ்சாப் எப்படி பஞ்சாப் வங்காளம் 2 பக்கமே வந்து மெஜாரிட்டி முஸ்லீம் இந்து இருப்பாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த லெசன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கூல் புக்லேயே கவர் ஆகுது. பஞ்சாப் பார்த்திங்கன்னா கிழக்கு பஞ்சாபும் கிழக்கு மேற்குன்னு பிரிக்கிறாங்க. கிழக்கு பகுதி வந்து இந்தியாவுக்கும் மேற்கு பகுதி வந்து பாகிஸ்தானுக்கும் போகுது. இந்த கிழக்கு பகுதியோட வந்து எவ்வளோ நிலப்பரப்புன்னு பார்த்தோன்னா 37,000 சதுர அடி நிலப்பரப்பு இருக்குது. அங்கே வந்து 1.26 கோடி மக்கள் தொகை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 1/3 முஸ்லீமாக இருக்காங்க. கிழக்கு பகுதியில் வந்து ஹிந்துவாக தானே இருப்பாங்க. முஸ்லீம் இது அடிப்படையில் வந்து இந்து முஸ்லீம் அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கத்தில் 1/3 முஸ்லீமாக இருப்பாங்க. 33% முஸ்லீம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு பகுதின்னு பார்த்தோம்னா 62,000 சதுர மைல் நிலப்பரப்பு இருக்கும். பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்பாங்க. 1.58 crore மக்கள் தொகை இருக்கும். அதில் 1.18 கோடி வந்து முஸ்லீம் மக்கள் தொகை. 1/4 வந்து நான் முஸ்லீம். அப்போ 25% முஸ்லீம் அல்லாதவர், இந்துக்களாக இருக்கலாம், சீக்கியர்களாக இருக்கலாம். ஸோ அது வந்து குறிப்பில்லை. நான் முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வங்காள பகுதியில் பார்த்தோம்னா வந்து அதையுமே கிழக்கு மேற்கு 2 இருக்கா. கிழக்கு பகுதி வந்து பாகிஸ்தானுக்கும் மேற்கு பகுதி இந்தியாவுக்கும். கிழக்கு பகுதியோட நிலப்பரப்புன்னு பார்த்தோம்னா 49,400 சதுர மைல் நிலம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா மக்கள் தொகை பார்த்துக்கோங்க. மக்கள் தொகையில் வந்து 29% இந்துக்கலாம். சரிங்களா? அந்த டேட்டாலாம் அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. அந்தளவுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. சும்மா ஓரலாக பார்த்துக்கோங்க. 29% இந்துக்கள் இருப்பாங்க. அதே மாதிரி மேற்கு பகுதி வந்து இந்தியாவுக்கு வருமா. இது வந்து பார்த்திங்கன்னா நிலப்பரப்பு 28,000 சதுர மைல் நிலப்பரப்பு இருக்கும். 4/4 முஸ்லீமாக இருப்பாங்க. அது 25% முஸ்லீமாக இருப்பாங்க. சரிங்களா? இது வந்து மேற்கு பகுதி. இது இப்படி தான் வந்து பஞ்சாபையும் வங்காள பகுதியும் பிரிச்சிருப்பாங்க. பிரிவினைக்கு பின்னாடி பார்த்தோம்னா இந்தியாவில் 42 மில்லியன் முஸ்லீம்கள் இருப்பாங்க. பாகிஸ்தானில் 20 மில்லியன் வந்து முஸ்லீம் அல்லாதவங்க இருப்பாங்க. சரிங்களா? 1947 ஆகஸ்ட் 1947 டு நவம்பர் 1947 வரைக்கும் இடம்பெயர்ந்த மக்கள் பார்த்திங்கன்னா 4.5 மில்லியன் மக்கள் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. அதே மாதிரி 5.5 மில்லியன் மக்கள் வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகிறாங்க. கஃபிலா அப்படின்னா வந்து அந்த அகதிகளோட வரிசை, இடம்பெயர்வாங்கல்ல, அதுக்காக லைனில் நிற்பாங்க. அந்த அகதிகளோட வரிசை தான் கஃபிலா அப்படிங்கிறாங்க. அப்படி வந்து நிற்கும் போது 2 தரப்பினரிடையே வந்து மோதல்கள் ஏற்படும். இதனால் வந்து அதிகமாக வன்முறை, உயிர் பலின்னு சொல்லி மிகப்பெரிய வன்முறையாக ஏற்பட்டிருக்கும் அந்த இந்திய பிரிவினையின் போது. 1950 ஏப்ரல் 8 என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இயல்பு நிலைக்கு திரும்ப டெல்லி ஒப்பந்தம் போடுவாங்க. 2 பிரதமரும் கையெழுத்து போடுவாங்க. நேரு, லியாகத் அலி கானும். சிறுபான்மையோட நம்பிக்கையை மீட்கல் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. இதுதான் இந்திய பிரிவினையின் விளைவுகள். தேங்க்யூ.